எல்லாருக்குமே மனுஷங்க மனசை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல அதுல இருந்து ஒரு 4 பாயிண்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, யாராவது பொய் சொல்றாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. நம்ம யாருக்காவது ஒரு கேள்வி கேட்கும் போது அவங்க கண்ணை மேல தூக்கி வலது பக்கம் பார்த்து யோசிச்சாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு கதைய தயார் பண்றாங்கன்னு அர்த்தம். அதாவது பொய் சொல்ல வாய்ப்பு அதிகம். ஆனா அதுவே இடது பக்கம் பார்த்தாங்கன்னா அவங்க நிஜமாவே நடந்த விஷயத்த ஞாபகப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, விலை உயர்ந்த சாப்பாடு ஏன் டேஸ்டா இருக்கு. நம்ம மூளைக்கு ஒரு பொருளோட விலை அதிகமா இருந்தா அது ரொம்ப தரமானது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல்ல ஒரு வைனை 2 வெவ்வேறு விலையில கொடுத்தப்போ அதிக விலைன்னு சொன்ன வைன் தான் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு மக்கள் சொன்னாங்க. இதுக்கு பேரு பிரைஸ் பிளேஸ்போ எஃபெக்ட். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, பிளான் பண்ணதை ஏன் வெளியே சொல்லக்கூடாது. நம்ம ஒரு பிளான் போட்டா உடனே, எக்ஸாம்பிளுக்கு நான் ஜிம்முக்கு போக போறேன், இல்ல புது பிசினஸ் பண்ண போறேன், அத மத்தவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற ஆர்வம் குறைஞ்சிடுமா. ஏன்னா அந்த பிளான சொல்லும் போதே நமக்கு கிடைக்கிற பாராட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்ச மாதிரி ஒரு போலியான திருப்திய நம்ம மூளைக்கு கொடுத்துடும். அதாவது ப்ரீமெச்சூர் சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீட்னஸ். ஆனா இதுல எனக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லைங்க. நான் எப்போதுமே ஒரு விஷயத்த செய்ய போறப்ப மத்தவங்கள்ட்ட சொல்லிடுவோம். நம்ம ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறப்ப நம்ம அதை செய்வோம், சில செய்யாம இடையில விட்டுருவோம். நம்ம இதுவே மத்தவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க அந்த இன்னைக்கு சொன்னியே அது என்னாச்சு, அதை செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம இடையில ஒரு சோர்வு தன்மையால அந்த வேலையை இடையில விட்டுட்டோம்னு வச்சுங்க, இப்ப நான் அவங்க கேட்பாங்களே அப்படிங்கறதுக்காகவாது அந்த வேலையை நம்ம செய்வோம். அதனாலேயே நான் மத்தவங்கள்ட்ட சொல்லிடுவேன். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா, முதல் அண்ட் கடைசி ஞாபகம். நம்ம ஒரு லிஸ்ட் படிக்கிறோம்னாலோ இல்ல ஒரு வீடியோ பாக்குறோம்னாலோ நமக்கு அந்த வீடியோவோட ஆரம்பமும் முடிவும் தான் நல்லா ஞாபகம் இருக்கும். நடுவுல இருக்கிற விஷயங்கள் சீக்கிரம் மறந்துடும். இதனாலதான் படங்கள்ல ஆரம்பத்திலையும் கிளைமேக்ஸ்லயும் அதிக மாஸ் காட்டுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்தவங்க நம்மள கவனிக்கிறாங்களா அப்படின்றது. நம்ம சட்டையில ஒரு சின்ன கரை இருந்தா கூட ஐயோ எல்லோரும் இதையே பாப்பாங்களேன்னு நம்ம ரொம்ப கவலைப்படுவோம். ஆனா உண்மை என்னன்னா 90% பேரு அதை கவனிக்கவே மாட்டாங்க. இத ஸ்பாட் லைட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நம்மளையே ஒரு ஸ்பாட் லைட்ல இருக்கிற மாதிரி நினைச்சுப்போம். ஆனா மத்தவங்க அவங்கவுங்க வேலையில பிஸியா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தா ஐ மூமெண்ட், பிரைஸ் பிளேஸ்போ, மோட்டிவேஷன் லாஸ், சீரியல் பொசிஷன் எஃபெக்ட், ஸ்பாட்லைட் எஃபெக்ட், இதுல எந்த எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.